Hello guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ எஸ் கைஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அகெயின் வந்து ஒரு ப்ராடக்டோட வந்திருக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு யூஷுவலான ஒரு ப்ராடக்ட் தான். நீ தமிழிலே பார்த்துருப்பீங்க, ஒரு சன்கிளாஸஸ் இருக்கும். ஸோ எஸ், இது ஒன்றும் இல்லை கைஸ். இந்த ப்ராடக்ட் ரிவ்யூ நான் எதுக்கு பண்ணுறேன் அப்படின்னா, நாட் ஃபார் தி ப்ராடக்ட். ஏன்னா அந்த மாதிரி ப்ராடக்ட் ஆல்ரெடி நீங்கள் நிறைய வாட்டி பார்த்துருப்பீங்க. பட் இருந்தாலுமே இது பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வெப்சைட்லேருந்து எடுத்துருக்க மக்களே. நம்ம யூஷுவலாக எடுப்போம்ல, நம்ம யூஷுவலாக எல்லாருமே எடுக்கக்கூடிய நம்ம நார்மலான வெப்சைட்ஸ் என்னது, அமேசான், ஃப்ளிப்கார்ட்டு, ஸ்னாப்டீல், இந்த மாதிரி கூட வெப்சைட்லேருந்து இல்லாமல் ஈவன் ஃபாரின் வெப்சைட்ஸ்லேருந்து லைக் ஈபே, அலிபாபா அந்த மாதிரி இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான நம்மளோட இந்தியன் வெப்சைட்ஸ்லேருந்து எடுத்திருக்கேன். ஏன்னா இந்த காலத்தில் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வெப்சைட்ஸ் லைக் பேர் தெரியாத வெப்சைட்ஸ்லேருந்து எடுக்கிறதுக்கே பயமாக இருக்கும். உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் அப்படி தான். ஒரு டிஃப்ரெண்ட்டான வெப்சைட்லேருந்து எடுத்தோம் அப்படின்னா வருமா வராதா, அவன் நம்மளை சீட் பண்ணிட்டு போயிடுவாங்களா அப்படின்றதே நம்மளுக்கு பயமாக இருக்கும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெப்சைட்ஸ் வந்து எடுத்துகிட்ருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது ஓகே ஃபைன், வாங்க இப்போ நம்ம வந்து ஒரு புதுசான வெப்சைட்டில் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து தான் இப்போ நான் ட்ரை பண்ணியிருக்கேன் மக்களே. இந்த ஒரு ப்ராடக்ட்டை அந்த ஒரு வெப்சைட்லேருந்து எடுத்திருக்கேன். போகலாமா? வாங்க மக்களே, டீட்டெயில்டாக உள்ளே போய் பார்க்கலாம். ஓகே கைஸ், ஸோ இந்த ப்ராடக்ட்டு நான் எந்த வெப்சைட்லேருந்து எடுத்திருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு காட்டியே போடுறேன். எஸ், கேடிபி டீல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெப்சைட்லேருந்து தான் எடுத்திருக்கேன் மக்களே. கேடிபி டீல்ஸ், கேடி அப்படின்னு கேட்டவொடனே எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. கேடிபியா, ஐயோ கேடியோயுமே ஒருவேளை ஏமாற்றிட்டேன்னா என்ன பண்ணுறது பயமாக இருந்தது. பட் ஓகே, எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணிட்டேன். அந்த கீழே பார்த்துருப்பீங்களா சன்கிளாஸ், இதான் நான் வந்து ஆர்டர் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஆக்சுவலாக ஆர்டர் பண்ணது இதுதான், சரிங்களா? அது ஏன் ஆக்சுவலாக அப்படின்னு சொல்கிறேன்னா சொல்கிறேன், ஐ டெல் யூ. ஸோ இது வந்து இந்த சன்கிளாஸை, இது வந்து ப்ரடாவோட ஒரு சன்கிளாஸு. இந்த ப்ரடாவோட சன்கிளாஸை நான் கிட்டத்தட்ட வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 3-4 மாதத்து வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இந்த சன்கிளாஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். பட் எடுக்க வந்து ப்ராப்பராக டைம் கிடைக்கல. ஒரு கட்டத்தில் வேண்டாம் அப்படின்னு கூட யோசித்தேன். பட் அப்புறம் ரீசெண்டாக சரி ஓகே ஃபைன் எடுத்துடுவோம், வை நாட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த மக்களே. இந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1099 அப்படின்னு சொல்லிட்டு கீழே போட்டிருந்தாங்க. அண்ட் நான் பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்கவுண்ட்லாம் போட்டு, அது டிஸ்கவுண்ட்டும் இருக்குது, நான் பேஜ் ஆட் பண்ணி விட்றேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எவ்வளோ சொல்கிறது, ஒரு 10% என்ன டிஸ்கவுண்ட் போட்டுருந்தான்னு நினைக்கிறேன். அது போட்டு வந்து ஐ டுக் இட் ஃபார் 1019, அதாவது 1019. அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நான் ஆர்டர் நான் வந்து எடுத்திருந்தேன். ஓகேங்களா? ஸோ எஸ், இதான் கைஸ் இந்த வெப்சைட்லேருந்து எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம் இந்த வெப்சைட்லேருந்து இந்த ப்ராடக்ட் வந்திருக்கா அப்படின்றது. பட் அதுக்கு முன்னாடி வெயிட். எஸ், ஒரு விஷயம் நடந்தது. நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும்போது எல்லாமே நம்ம லாகின் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி எல்லாமே ப்ராசஸ் கரெக்டாக தான் நடந்தது. அந்த ப்ராசஸ், அதுக்கு அந்த ப்ராடக்ட்டை ப்ளேஸ் பண்ணும்போது கூட பார்த்தீங்கன்னா கீழே வந்து நீங்கள் கமெண்ட்ஸ் ஆட் பண்ணலாம் அப்படின்னு இருந்தது. அந்த கமெண்ட்ஸில் போய்ட்டு எனக்கு ஒரு டவுட் எப்பவுமே, ஏன்னா இந்த மாதிரி ஆட்கள் யூஸ்வலாகவே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஈவன் அமேசான், ஃப்ளிப்கார்ட்டே இதை தப்பு பண்ணுது. அங்கே இருக்கிற செல்லர்ஸே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ப்ராடக்ட்டை நம்ம ப்ளேஸ் பண்ணுற ப்ராடக்ட் ஒன்று இருக்கும், ஆனால் வர்றது ஒன்று மாதிரி இருக்கும். ஒரு ப்ராடக்ட் இருக்கும். எனக்கு நம்ம நிறைய வாட்டி நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கோம். நான் நிறைய வாட்டி உங்களுக்கு அந்த வீடியோவும் போட்டிருப்பேன். ஒரு ப்ராடக்ட் ஒன்று போடுவோம், அந்த ப்ராடக்ட் வராது, அதுக்கு மாறாக வேறு ப்ராடக்ட் வரும். பட் அதில் நம்ம கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ண முடியாது. பண்ணலாம், நீங்கள் செல்லர் ரீச் அவுட் பண்ணி மெசேஜ் பண்ணலாம். பட் அவங்க கரெக்டாக அனுப்புவாங்களா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ அது வந்து ஒரு மெத்தட். ஓகேங்களா? ஸோ அப்படி நான் என்ன பண்ணேன்னா, இது ஒரு பயமாயிடுச்சு. பட் கமெண்ட் போட்டிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன்னா, கமெண்ட்டில் ப்ரோ எனக்கு வந்து கரெக்டான ப்ராடக்டாக அனுப்பு, இந்த போட்டிருக்கல இதே ப்ராடக்ட் அனுப்பு, அப்படி இந்த ப்ராடக்ட் இல்லைனா எனக்கு இன்டிமேட் பண்ணிவிட்டு கேன்சல் பண்ணுறியோ இல்லை வேறு ப்ராடக்ட் அனுப்பிறியோ எனக்கு இன்டிமேட் பண்ணு அப்படின்னு மக்களே அப்படின்னு ஒரு கமெண்ட்டை போட்டிருந்தேன். அதே மாதிரி நான் ப்ராடக்ட் ப்ளேஸ் பண்ணி ஒரு 2 days கழிச்சு, 2 daysக்கு பார்த்தீங்கன்னா வந்து கன்ஃபார்ம்லாம் ஆயிடுச்சு, ப்ராடக்ட் அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம். ஒரு பொண்ணுக்கு நான் கால் பண்ணேன், கஸ்டமர் சப்போர்ட் கால் பண்ணி இந்த ப்ராடக்ட் இருக்கா அப்படின்னு கேட்டேன். அதுவும் பார்த்தீங்கன்னா ஆமாம் சார் இருக்குது சார், இந்த ப்ராடக்ட் அவைலபிள் அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கப்புறம் தான் நான் ப்ராடக்ட்டே நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணேன். பட் ப்ராடக்ட் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 days கழிச்சு எனக்கு ஒரு மெசேஜ் வருது மக்களே. நான் வந்து இன்னொரு ஃபோனில் அந்த மெசேஜ் நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். வருவாங்களேன், கேடிபி டீல்ஸ் கஸ்டமர் சப்போர்ட், அவங்க பார்த்தீங்கன்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணி சார் இந்த ஆர்டர் இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கீங்களே, இந்த ப்ராடக்ட் அவைலபிள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு போட்டு அனுப்பிச்சாங்க மக்களே. நாட் அவைலபிள், ஆனால் போட்டு காட்ட பாருங்க, சேம் நாட் அவைலபிள் அப்படின்னு போட்டுட்டு கீழே இந்த மாதிரி லிஸ்ட் ஆஃப் ஒரு சிமிலர் ப்ராடக்ட்ஸ் எனக்கு போட்டு அனுப்பிச்சாங்க மக்களே. இதை பாருங்கள், இது அண்ட் இது, இந்த மாதிரி சிமிலர் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, இதுலேருந்து எதாவது தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. சரி என்னடா பண்ணுறது, நான் ஒரு கட்டத்தில் நான் யோசிச்சேன்னா சரி ஓகே கேன்சல் பண்ணிடலாம், வேண்டாம் நமக்கு அந்த ப்ராடக்ட் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருந்தேன். பட் ஃபைனலாக கொஞ்சம் யோசினதுக்கப்புறம் கிவ் மீ சம் டைம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நான் வந்து ஒரு ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணேன் மக்களே. இதோ இந்த ஐட்டம், இந்த சன்கிளாஸஸ் நான் சூஸ் பண்ணியிருந்தேன். இது ப்ராப்பராக இல்லை ஆக்சுவலாக, இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ப்ராப்பராக இருக்காது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா, இதோட வந்து ப்ராப்பரான இமேஜஸ் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அனுப்பிச்சிருந்தேன். ப்ராப்பர் ஃபோட்டோஸ் ப்ளீஸ் அப்படின்னு போட்டு அனுப்பிச்சிருந்தேன். அதுங்க அவங்க ரிப்ளையாக இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸை போட்டு அனுப்பிச்சிருக்காங்க மக்களே.
ஸோ இப்போ நான் இந்த ஒரு சன்கிளாஸ் தான் எடுத்திருக்கிறேன். ப்ரடாவோட இந்த ஒரு டைப் ஆஃப் சன்கிளாஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் ப்ரடா அது. ஸோ இது தான் கைஸ் இப்போ நான் வந்து எடுத்திருக்கிறேனே. ஓகேங்களா? ஸோ ஃபைனலாக ஓகே ரைட்டு நான் பாருங்களா ப்ளீஸ் வெயிட் ஐ கன்ஃபார்ம் அப்படிலாம் போட்டதுக்கப்புறம் ப்ரைஸிங் எவ்வளோன்னு கேட்டேன். ஆக்சுவலாக இப்போ நான் காட்டின இந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸு 1200 1300 சம்திங். அது வந்து 1019 ருபீஸ் தான் எனக்கு டிஸ்கவுண்ட் போக. பட் இது வந்து 1300 சம்திங் பார்த்தீங்கன்னா வெப்சைட்லேயே போட்டிருந்தது. பட் எவ்வளோ ப்ரைஸ்ன்னு கேட்டதுக்கு சேம் 1019 அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஓகே சரி போட்டு அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு போட்டதுக்கப்புறம் இப்போ ப்ராடக்ட்டு என் கண்ணு முன்னாடி வந்திருக்கு மக்களே. இப்போ நான் ஏன் அன்கட்டாக போடுறேன் அப்படின்னா இன்கேஸ் உள்ள தப்பான ப்ராடக்ட் இருந்ததுன்னா அவங்க வந்து ஒரு வீடியோ, அதாவது ஒரு அன்கட் வீடியோ வந்து கேட்குறாங்க. ஸோ அந்த அன்கட் வீடியோ போடுறதுனால தான் இப்போ நான் வந்து கட் பண்ணாமல் ஒரு வீடியோ நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் மக்களே. ஸோ வாங்க உள்ளே ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கலாம் இந்த ப்ராடக்ட்டு நம்ம ஆர்டர் பண்ணது கரெக்டாக தான் வந்திருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். வாங்க லெட்ஸ் கோ. ப்ராடக்டோட பேக்கிங் வந்து ஓகேவாக தான் இருக்குது, அந்தளவுக்கு சூப்பராலாம் இல்லை. உள்ளே ஓப்பன் பண்ணி தான் தெரியும் இந்த ஸ்பாஞ்சு கிஞ்சி போட்டிருக்காங்களா என்னன்னு சொல்லிட்டு. ஓகே ஒரு எக்ஸ்ட்ரா டப்பா ஒன்று போட்டு அனுப்பிச்சிருக்காங்க. அவ்வளோதான் வந்து பேக்கிங்கு. ஸோ அவ்வளோதான். இதுதான் கவரு. கவரில் ஒன்றும் கிடையாது, வின்வாஸ் எதாவது இருக்கான ஒன்றும் கிடையாது. இதுதான் டப்பா. ஸோ டப்பா ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே நைஸ். பாக்ஸ் அழகாக தான் இருக்குது கைஸ். உள்ளே இருக்கிற அந்த ப்ராடக்டோட பாக்ஸ் நல்லா தான் இருக்குது. ஓகே ஸோ ஓப்பன் பண்ணுவோம். ஆக்சுவலாக இதான் என்னோடய ஃபஸ்ட்டு ப்ராடாவா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, இதுக்கு முன்னாடி நான் இன்னொரு ப்ராடா கிளாஸும் வச்சுருக்கேன். இதை பாருங்கள் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட் காப்பி வாட்சஸ். இதெல்லாமே ஃபஸ்ட் காப்பி வாட்சஸ் அண்ட் ஃபஸ்ட் காப்பி சன்கிளாஸஸ். ஸோ ஃபஸ்ட் காப்பி சன்கிளாஸ் தான். இது வந்து நான் வந்து ஒரு லோக்கல் செல்லர்கிட்ட வந்து எடுத்திருந்தேன். இதை போட்டு பார்த்தீங்கன்னா ப்ராடா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து இப்படி வரும் சன்கிளாஸ். ஓகே இதுவும் நான் யூஸ் பண்ணியிருப்பேன் என்னோடய விளாக்ஸில், நீங்கள் பார்த்தா தெரிஞ்சிருக்கோம். என்னோட இன்னொரு சேனல் விளாக் போட்டிருப்பேன், அது இது போட்டு தான் நான் போட்டிருப்பேன். ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ வாங்க இப்போ இதை ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பாக்ஸு. ஸோ லெட்ஸ் ஓப்பன் இட். 3 2 1 அண்ட் கோ. ஓகே ஸோ ஓகேவா தான் வந்திருக்கு மக்களே. ஐ திங்க் ஆல் குட். ஆக்சுவலாக எனக்கு அந்த நார்மல் பேஜ் அவங்களோட வெப்சைட்டில் இருக்கிற பேஜில் பார்த்தீங்கன்னா சன்கிளாஸ் மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி அதான் சொல்கிறது டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் மாதிரி தெரிஞ்சுது. பட் இவங்க போட்டுக்கிற இப்போ இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவில் வந்து டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் வந்து இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுங்க பாருங்களேன், ஒரு பிளாக் கலராக தான் இருக்குது. ஸோ எனக்கு அந்த கன்ஃபியூஷனும் இருந்தது. பட் ஃபைனலி இப்போ ப்ராடக்ட் தெரிஞ்சு வந்து அவங்க சொன்ன மாதிரியே வந்திருக்குன்னு நினைக்கிறேன் மக்களே. ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். பேக்கிங் இஸ் ஆல் குட், நல்லாவே தான் இருக்குது. எஸ் கைஸ், பட் கிளாஸி ஃபினிஷாக கொடுத்துருக்காங்க. அதுதான் கொஞ்சம் லைட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. தட்ஸ் ஓகே. கொஞ்சம் மேட் ஃபினிஷ் வச்சேன். எனக்கு பாருங்க ப்ராடா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஸோ எஸ், இதில் டேமேஜஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் நாட் விசிபிள். இங்கே கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ப்ராடா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. வேறு எங்கேயாவது போட்டிருக்காங்களா அப்படின்னா வேறு எங்கேயும் போடல. இங்கே ஆக்சுவலி இங்கே போட்டிருக்காங்க குட் ப்ராடா மேட் இன் இட்லி அப்படின்னு போட்டிருக்காங்க. இங்கே வேணால் உங்களுக்கு லைட்டாக டேமேஜ் தெரியும்னு நினைக்கிறேன். இது போயிடும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரிஜினல் இல்லை அப்படின்றதுனால இது போயிடும். ஸோ மேட் இன் இட்லி அப்படிலாம் போட்டிருக்காங்க. ஸோ ஆல் குட் மக்களே. ஸோ இப்போ நான் ஒன்று போட்டு பார்க்குறேன், வெயிட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், போட்டு பார்த்தாச்சு. வேணா உங்களுக்கு ஒரு பிக்சர் வேணால் ஆட் பண்ணி விட்றேன். எப்படி இருக்கேன் என் மூஞ்சிக்கு கேவலமாக இருக்கலாம்னு தெரில. பட் எனக்கு கரெக்டாக ஃபிட் ஆகுது. ஒரு ப்ராப்பரான ஒரு சன்கிளாஸ் ஃபிட்டாக தான் எனக்கு தெரியுது மக்களே. அண்ட் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது கைஸ், அதுதான் வந்து பார்க்க நல்லாயிருக்கு. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ரப்பர் கிப்பர்லாம் இல்லை. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த ரப்பர்லாம் வரும். இங்கே பாருங்கள், இந்த ஒரு நோஸ் ரப்பர்னு சொல்லுவாங்களே, இந்த நோஸ் இதெல்லாம் வரும். இது பேர் ஒன்று சொல்லுவாங்க நோஸ் புஷ்ன்னு சொல்லிட்டு. இந்த நோஸ் புஷ்லாம் இருக்கிறதுனால இது நாளடைவில் போயிடும். பட் இதில் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ ப்ராப்பராக உட்காருது மக்களே போய், அதுதான். அண்ட் ரொம்ப லைட் வெயிட்டாகவும் இருக்குது. அண்ட் இந்த டெம்பிள் சொல்லுவாங்க, இது பேர் டெம்பிள். இந்த டெம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. ஸோ அதை இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டெம்பிள் லூஸாகவே இருக்கும். இது பாருங்கள், ரொம்ப லூஸாக இருக்கும். சும்மா தொட்டா சினுங்க மாதிரி வெளியே வருது பாருங்கள். இது வந்து நம்ம ஷர்ட்டில் மாட்டும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்கன்வீனியண்ட்டாக விழுந்துடும் அடிக்கடி. பட் இது அப்படி இல்லை கைஸ், ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வந்து இருக்குது. ஆக்சுவலி இப்படி சன்கிளாஸ் இப்படி வைக்கக்கூடாதுன்னு தப்பாக பண்ணிட்டேன். சன்கிளாஸை இப்படி தான் வைக்கணும். ஓகே, அப்போ தான் பாருங்க இது லைட்டாக ஸ்க்ராச் ஆன மாதிரி இருக்குது. ஸோ எஸ், இதான் கைஸ் வந்து ப்ராடக்ட்டு. அண்ட் ப்ராடக்ட் மட்டும் இல்லை, வெப்சைட்டோட உங்களுக்கு இன்ஃபர்மேஷனும் நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மக்களே. ஸோ கேடிபி டீல்ஸ் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரெக்கமெண்டபிள் தான். பட் ஆனால் எஸ், அவங்கக்கிட்ட
ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்க போதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. கால் பண்ணி செக் பண்ணுறீங்களோ இல்லை அந்த கமெண்ட் செக்ஷன் இருக்கும், அங்கே பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் இது மாதிரி இந்த ப்ராடக்ட் அவைலபிளாக இல்லைன்னா தயவுசெய்து எனக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து கால் பண்ணுவாங்க. ஐ திங்க் அந்த கர்ட்டசி அவங்ககிட்ட இருக்குது. அது வரைக்கும் வந்து நல்லா பாராட்டக்கூடிய விஷயம் தான். யூஸ்வலாக சில சமயம் அந்த கமெண்ட் போட்டால் கூட பார்த்தீங்கன்னா வந்து அமேசான்லாம் அப்படி நீங்கள் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட ப்ராசஸ் பண்ண மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா தப்பான ப்ராடக்ட் தான் போட்டு அனுப்புவாங்க. பட் தேர் குட். தே கால்ட் மீ செவரல் டைம்ஸ். 2-3 வாட்டி கால் பண்ணாங்க. நான் ஃபஸ்ட் 2 டைம்ஸ் கால் எடுக்கல, 3rd வாட்டி தான் கால் எடுத்தேன். அப்போ வந்து சார் இந்த ப்ராடக்ட் அவைலபிளாக இல்லை, கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டை நான் கன்ஃபார்ம் பண்ணி எடுத்த மக்களே. அண்ட் இன்னொரு விஷயம் நான் வச்சுக்கோங்க, முடிஞ்ச வரைக்கும் கேஷ் ஆன் டெலிவரி ஃபஸ்ட்டு ஃபியூ ஆர்டர்ஸ்க்கு கேஷ் ஆன் டெலிவரி கொடுங்க. வேறு அன்னோன் வெப்சைட்ஸில் போகும்போது ஃபஸ்ட்டு ஃபியூ ஆர்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி கொடுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து கேஷ் ஆன் டெலிவரி நீங்கள் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், ப்ராடக்ட்டே வராமல் கூட போயிடலாம். அட்லீஸ்ட் இப்போ ப்ராடக்ட் வந்திருக்கு, அது தப்பாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது, அது 2வது. பட் ஆனால் ப்ராடக்ட் எதுவும் வந்துடுது இல்லை. ஸோ உங்களுக்கு அட்லீஸ்ட் நீங்கள் போட்ட காசு வேஸ்ட் இல்லை அப்படின்னு நினைக்கலாம். பட் ப்ராடக்ட்டே வரலன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அவங்கள்ட்ட ரீஃபண்டும் நீங்கள் கேட்டு வாங்க முடியாத இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்து எடுங்க மக்களே. அண்ட் ப்ராடக்ட் வந்து சேர்ந்த உடனே லைட்டாக குலுக்கி பாருங்கள், உள்ள ப்ராடக்ட் இருக்கா இல்லை வேறு ஏதாவது கல் மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி குலுக்கி பாருங்கள். அது குலுக்கி பார்த்தாலே தெரிஞ்சிடும் அது வந்து உள்ளே ஏதாவது இருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு. சில விஷயங்கள் இருக்குது கைஸ், அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து ஈவன் நீங்கள் அன்னோன் வெப்சைட்டில் வாங்கினா கூட உங்களுக்கு நல்லாயிருக்கும். முடிஞ்சால் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஒரு அன்னோன் வெப்சைட்ஸ் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் நான் போடுறேன். நான் இது வரைக்கும் நிறைய வெப்சைட்ஸில் ஆர்டர் பண்ணியிருக்கேன் மாதிரி அன்னோன் வெப்சைட்ஸ். லைக் இது 10K இருக்குது, கேடிபி டீல்ஸு 10K, அப்புறம் வந்து நிறைய இருக்குது கைஸ். ஓகே, ஜோன் ஆஃப் டீல்ஸ் மாதிரி நிறைய இருக்குது. நான் அந்த மாதிரி ஒரு வீடியோ ஒன்றா போடுறேன். இந்த வெப்சைட்ஸில் நீங்கள் வாங்கலாமா வேண்டாமா, இந்த வெப்சைட்ஸ் எதுக்கு வந்து செல் பண்ணுது, என்னென்ன ப்ராடக்ட் செல் பண்ணுதுன்னு இந்த வெப்சைட்டில் நீங்கள் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்றது ஒரு தனியாக ஒரு வீடியோ ஒன்றா இன்னொரு சேனலில் போட்டு வரேன். அப்படி போடும்போது தான் இதெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டு வரேன், நீங்கள் பார்த்து அதை தெரிஞ்சுக்கோங்க மக்களே. ஸோ எஸ், தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் ப்ராடக்ட் ரிவ்யூ அண்ட் தி வெப்சைட் ரிவ்யூ. கேடிபி டீல்ஸ் குட், நல்லா இருக்குது. ப்ராடக்ட்டும் எனக்கு வந்து ஓரளவுக்கு நல்லா பிடிச்சிருக்கு. ஆனால் நான் ஆர்டர் பண்ண ப்ராடக்ட் வரல, அதுதான் லைட் டிசப்பாயின்மெண்ட். பட் தட்ஸ் ஓகே. அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம என்ன சொல்கிறது, ஒரு ஆல்டர்னேட் ப்ராடக்ட் நீங்கள் சொல்லி அது ப்ராப்பராக அனுப்பிச்சதுக்கு தேங்க்யூ. ஸோ இட்ஸ் ஆல் குட் மக்களே. இப்போ எனக்கு தெரிஞ்ச வீடியோ நான் உங்களுக்கு மட்டும் தான் போட போகிறேன், அவனுக்கு அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. தப்பான ப்ராடக்ட், டேமேஜ் ப்ராடக்ட் வந்திருந்தால் மட்டும் தான் நம்ம இப்போ வீடியோவை அவனுக்கு நான் போட்டு அனுப்பணும். அவங்க அதை பார்த்தது அப்புறம் எனக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவாங்களோ இல்லை ரீஃபண்ட் பண்ணுவாங்களோன்றது இருக்கும். பட் ஆனால் வந்து அவங்களே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட்லாம் ஆஃபர் பண்ணிக்கிறேன், நீங்கள் ஆனால் அன்கட் வீடியோ போட்டிங்கன்னா உங்களுக்கு நான் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் நான் வந்து பண்ணித்தரேன், இல்லைனா உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணித்தரேன், ப்ராடக்ட்டே இல்லை வேறு ப்ராடக்ட்டே வேணாம் ரீஃபண்ட் பண்ணித்தரேன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. பட் அன்கட் வீடியோ வந்து இருக்கணும் மக்களே. ஸோ எப்பவுமே நான் வச்சுக்கோங்க கைஸ், எந்த ப்ராடக்ட் எடுத்தாலுமே அன்பாக்ஸ் பண்ணுங்கள், அது எனக்குமே நல்லது, சரிங்களா? உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஹோப் இட் வாஸ் ஹெல்ப்ஃபுல், திஸ் வீடியோ வாஸ் ஹெல்ப்ஃபுல். உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் இருந்ததுன்னா கீழே வந்து கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் மக்களே. கொஷின்ஸ் இல்லைனா அட்லீஸ்ட் ஒரு லைக் போட்டு போங்க, என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் வித் another ப்ராடக்ட் ரிவ்யூ ஆர் எனிதிங். Until this is Rajiv signing off. Take care, stay safe and bye guys. கைஸ் இருங்க போயிடாதீங்க, இந்த ரிவ்யூ இன்னும் முடியலை. ஸோ ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு அப்படின்னா, சரி ரிவ்யூ முடிஞ்சிடுச்சு நான் கீழே போயிட்டு பார்த்தீங்கன்னா கண்ணாடியை போட்டு பார்த்து என்னோட மிரரில் செக் பண்ணி பார்த்தேன். அப்போ தான் மக்களே ஒரு விஷயத்த நான் கண்டே பிடித்தேன். நீங்கள் கண்டுபிடிச்சிங்களான்னு தெரியல, பட் ஆனால் நான் இதை பார்த்ததுக்கப்புறம் தான் நான் கண்டே பிடிச்சேன் ஆக்சுவலாக. ஏன்னா இப்போ இந்த கொடுக்குற இந்த அப்டேட் இருக்குல்ல, இந்த வீடியோ முடிச்சுட்டு இந்த வீடியோ நான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து ராவான அப்டேட், அப்படியே அன்பாக்ஸ் பண்ணி அப்படியே உங்களுக்கு காட்டினது. பட் ஆக்சுவல் விஷயமே இது வந்து யூசர் ரிவ்யூன்னு சொல்லலாம். ஆக்சுவல் விஷயமே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் நடக்கும் இல்லையா? ஸோ வீடியோ கட் பண்ணிட்டு நான் போய் செக் பண்ண பார்த்தா இதோட ரியாலிட்டி எனக்கு தெரிஞ்சுது மக்களே. ஓகேங்களா? நீங்கள் அதை பார்த்துருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. எஸ், எனக்கு வந்திருக்கிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ராங்கான ப்ராடக்ட். ப்ராடக்ட்னு சொல்ல மாட்டேன், 100% ராங் கிடையாது. இது வந்து ஒரு கரெக்டான ப்ராடக்ட் தான். பட் ஏதாவது டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு பார்த்தா தெரியுதா? யூ ஃபைண்ட் எனிதிங்? ஓகே, அதை நான் சொல்லியே போடுறேன். நான் வேணா உங்களுக்கு அவங்க அமிச்ச பிக்சர் உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதான்னு பாருங்கள். இதான் கைஸ் அவங்க அமிச்ச தான் பிக்சரு. நான் அப்படியே உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் அப்படியே ஆட் பண்ணி விட்றேன். நீங்கள் பாருங்கள், இதான் அவங்க அமிச்ச இந்த பிக்சர்ஸ். இது ஏதாவது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா கைஸ்? எஸ், என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இது வந்து மேட்டி ஃபினிஷ் மக்களே, இது வந்து ஷைனி ஃபினிஷ். பார்த்தா தெரியுதா உங்களுக்கு? ஷைனிங் ஆகுது பார்த்தீங்களா? இது வந்து ஷைனி ஃபினிஷு, இது வந்து மேட்டி ஃபினிஷ். ரெண்டுமே சேம் தான். நீங்கள் டிசைன் பார்க்கும்போது எல்லாமே இங்கே பாருங்கள், இங்கே பார்க்கும்போது இது எல்லாமே சேமாக தான் தெரியும். பட் ஆனால் இது வந்து மேட்டி ஃபினிஷ்,
இது வந்து ஒரு ஷைனி ஃபினிஷ். அதான் டிஃப்ரென்ஸு. ஆக்சுவலாக எனக்கு நான் வந்து இது எடுக்கிறதுக்கு முக்கியமான காரணமே மேட்டி ஃபினிஷ் தான். எனக்கு மேட்டி ஃபினிஷ் தான் எனக்கு செட் ஆகும், எனக்கு பார்க்கறதுக்கு பிடிக்கும். ஷைனி ஃபினிஷ் பார்த்தாலே அது ஒரு கேவலமாக இருக்கும். சிலவங்களுக்கு தான், சில ஃபேஸஸ்க்கு மட்டும் அந்த ஷைனி ஃபினிஷ் வந்து செட் ஆகும். பட் சிலவங்களுக்கு பார்க்கறதுக்கு அந்த ஷைனி ஃபினிஷ் வந்து செட் ஆகாது. எனக்கு வந்து மேட்டி ஃபினிஷ் தான் எனக்கு செட் ஆகும். ஸோ எஸ், ஃபைனலி எனக்கு வந்து ஒரு ராங் ப்ராடக்ட் கிடச்சிருக்கு மக்களே. நான் ஆக்சுவலாக அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, சரி அவங்களை ரீச் அவுட் பண்ணேன். ஃபஸ்ட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பட் அதுக்கப்புறம் ரீச் அவுட் பண்ணி, நல்லா செக் பண்ணு, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து தப்பான ப்ராடக்ட் அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி உனக்கு ரிவ்யூலாம் போட்டு அனுப்பிச்சேன், நீங்களும் இங்கே செக் பண்ணிக்கோங்க. இவருக்கு எனக்கு வந்து மேட்டி ஃபினிஷ் பதிலாக க்ளாஸி ஃபினிஷ் போட்டு அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டு பண்ணதுக்கு, இல்லை நல்லா தான் இருக்குது, இது வந்து நீ வந்து நாங்கள் தப்பாக தான் அனுப்பலை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து வாய்ஸ் மெசேஜ்லாம் போட்டு காட்டினா. அதை நான் இப்போ போட்டு காட்ட முடியாது, உங்களுக்கு புரியாது, ஹிந்தியில் பேசணும். ஸோ பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறேன்னா, இல்லை சார் நாங்கள் கரெக்டான ப்ராடக்ட் தான் அனுப்பிச்சிருக்கோம், தப்பான ப்ராடக்ட் அனுப்பலை அப்படின்னா. நான் சொன்னேன், எப்படியா சொல்கிற, கம்பேர் பண்ணிப்பார், டிசைன் வேணால் சேமு, ஆனால் மேட்டி ஃபினிஷ் வேறு, க்ளாஸி ஃபினிஷ் வேறு, அதாவது ஷைனி ஃபினிஷ் வேறு, எப்படி ரெண்டுமே ஒன்றுமே ஒன்றா சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதெல்லாம் கிடையாது, ரெண்டுமே ஒன்று தான் சொல்லிட்டு அடித்து பேசலாம். இந்த முட்டாளுங்கள்கிட்ட என்ன பண்ணுறது? ஸோ எஸ் கைஸ், ஸோ இப்போ என்ன அப்டேட் சொல்ல வரேன் அப்படின்னா, ஓகே ஒன்ஸ் வந்துருச்சு, இது ரிட்டர்ன்லாம் பண்ண முடியாது. பட் இருந்தாலுமே எஸ், நான் ஒரு அட்வைஸ் நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேடிபி டீல்ஸ் வாங்கலாம் இஃப் யூ டோன்ட் கன்சிடர் திஸ். இந்த மாதிரி ரொம்ப டீட்டெயில்டாக நீங்கள் கன்சிடர் பண்ணணும்னு உங்களுக்கு இருந்ததுன்னா, நீங்கள் ரொம்ப டீட்டெயில்டாக நான் கன்சிடர் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கேடிபி டீல்ஸ் போகாதீங்க. இல்லை ஃபைன், ஓகே லைட் டிஃப்ரென்சஸ் தான், என்ன கிளாஸுக்கும் மேட்டுக்கு என்ன பெருசாக டிஃப்ரென்ஸ், டிசைன் சேமாக தான் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அண்ட் கஸ்டமர் சப்போர்ட் இதெல்லாமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கேடிபி டீல்ஸுக்கு நீங்கள் போங்க. இல்லைனா கேடிபி டீல்ஸை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் அவாய்ட் பண்ணுறதே பெட்டர். ஏன்னா வந்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சில விஷயங்களும் பண்ணுறாங்க. வெல், நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரிஜினல் பீஸ் கைஸ். இப்போ நீங்கள் பார்த்தீங்களே நம்மளோட இந்த பீசஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆக்சுவலாக ஒரிஜினல் பீஸ். இது வந்து ஒரிஜினலான ஒரு ப்ரதா சன்கிளாஸஸ். அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரிஜினல் ப்ரதா சன்கிளாஸஸ்லேருந்து அப்படியே அந்த ஃபோட்டோஸை எடுத்துகிட்டு இந்த டூப்ளிகேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிளாஸில் தான் வரும் போலையே. ஸோ அவங்களுக்கு வேறு பிக்சர் கிடைக்கல, இது மாதிரி கிளாஸி பிக்சர் கிடைக்கல போல். ஸோ அதனால் மேட்டி ஃபினிஷின் மாதிரி அந்த சன்கிளாஸஸ் போட்டு நமக்கு அனுப்பிச்சிட்டு கிளாஸி அனுப்பி விட்றாங்க. இது ஆக்சுவலாக அவங்க மேலே தப்பு அப்படின்னு சொல்கிறத விட, அவங்க ரியல் டைம் பிக்சர்ஸ் வந்து அட்டாச் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். என்னோடய கண்ணோட்டம் தான். சரி, அதை அவங்க பண்ண மாட்டாங்க, இவனுங்களாம் சோம்பேறி தான் மக்களே. ஸோ அதனால் வந்து அந்தளவுக்கு பண்ண மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்களோட தாட்ஸ் என்னன்னு கீழே வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ என்னால் ரிட்டர்ன்லாம் பண்ண முடியாது. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லாம் இந்த சன்கிளாஸஸ் யூஸ் பண்ணி தான் ஆக வேண்டும். ஸோ அதனால் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகேவா தான் இருக்குது, ஃபிட்டிங் எல்லாமே ஃபைன் தான். என்ன கிளாஸி அப்படின்றதுனால ரொம்ப அழுக்காகுது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஏன்னா உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுற பாருங்க, இந்த கிளாஸி இருக்கிறதுனால அந்த க்ரீஸினஸ் அங்கங்கே தெரியுது அவங்களுக்கு. இந்த என்னோடய கை ரேகை, இந்த க்ரீஸினஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே தெரியும். மேட்டி ஃபினிஷில் அது தெரியாது. அதுதான் ஒரே டிஃப்ரென்ஸு. ஸோ கிளாஸியை நீங்கள் அடிக்கடி நீங்கள் ரொம்ப மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. மற்றபடி வந்து இந்த சன்கிளாஸஸ் ஆல் ஃபைன் தான் மக்களே. ஸோ இதான் கைஸ் இந்த சன்கிளாஸஸ் அண்ட் நம்ம கேடிபி டீல்ஸ்க்கான ரிவ்யூ. ரெக்கமெண்டடா அப்படின்னு கேட்டிங்கன்னா அகைன் சொல்கிறேன், பார்சலி ரெக்கமெண்டட் தான். வெல், நாட் கம்ப்ளீட்லி ரெக்கமெண்டட், உங்களோட சாய்ஸ் தான். சரிங்களா? ஸோ எஸ், இதான் கைஸ் இந்த ப்ராடக்ட்டோட ரிவ்யூ. கொஸ்டின்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். முடிஞ்சால் இந்த வீடியோக்கு லைக் போடுங்க, முடிஞ்சால் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் with another beautiful product review or topic. Until this, Rajiv signing off. Take care, stay safe and bye guys.